ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க எனக்கு போன முறை மைக் செட் சேனலை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம்டா, கமெண்ட்டை பார்த்துருவோம். ஓகே ப்ரோ, காஞ்சனா 3 ஸ்டெப் கேட்டிருக்கீங்க, அதுவும் நண்பனுக்கு கோயில் கட்ட ஸ்டெப்பு எபி ஸ்டெப் கேட்டிருக்கீங்க. நான் அந்த வீடியோ உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணுறேன். அடுத்து என் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். என் ஃபேஸ்புக் ஐடி லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், இங்கேயும் பார்த்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க, பக்கத்து இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நான் இந்த வீடியோவில் ட்விட்டரில் சொல்லிக் கொடுக்கும் போது இடையில ஷோ பண்ணுவேன். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சனா 3 படத்தில் இருக்கிற நண்பனை கோயிலுக்கு ஸ்டெப் போட்டேன். அந்த ஸ்டெப் எப்படின்றத பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், வாங்க பார்ப்போம். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸி. அதாவது வீடியோ வந்து ரொம்ப லாங்னால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பாருங்கள், உங்கள் கால் மூமெண்ட்டு. ஓகே, நான் வந்து இதை ஷார்ட்டாக காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்படி ஜம்ப் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதுதான். நல்லா ஜம்ப் பண்ணி பார்த்துக்கிங்க, நல்லா ஒய்டாக வச்சுட்டு அடுத்து உங்கள் காலை வி ஷேப்பில் விட்டுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், இப்படி வைக்கணும். ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஸ்டெப் இதுதான், இப்படி வைக்கணும். 1 2. தேர்ட் ஸ்டெப்பு இது பாருங்கள், அந்த பொசிஷனில் தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணணும். 1 2 3. ஓகே, 1 2 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 4 பாருங்கள். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக. அடுத்து 5 ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 1 2 3 4 5 பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்னு நினைக்காங்க, ரொம்ப ஸ்லோ தான். பாருங்கள் 1 2 3 4 5 ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க அடுத்த ஸ்டெப் போவோம். ஓகே, கால் மூமெண்ட்டை பார்த்தோம். அடுத்த ஸ்டெப் பார்ப்போமா? வாங்க அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். அடுத்த ஸ்டெப் வந்து லைட்டாக கிராஸ் நின்றுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மைண்டில் செட் வச்சுக்கோங்க. கிராஸ் நின்றுக்குங்க. கிராஸ் நின்று நீங்கள் இப்படி காலை பாருங்கள், காலை வந்து ரைட் சைடு காலை இப்படி பேக்கில் கொண்டு போய் இப்படி வைங்க. நல்லா மைண்டில் செட் வச்சுக்கோங்க. இப்படி பேக்கில் கொண்டு போய் இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு உங்கள் பாருங்கள் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். இப்படி வச்சுட்டு உங்கள் கை வந்து இப்படி வரணும். உங்கள் ரைட் சைடு கை இப்படி வந்துட்டு உங்கள் லெஃப்ட் சைடு கை இப்படி இருக்கணும். உங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கை மேலே இல்லை இப்படி வைங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் இதை இப்படி போட்டு முடிச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டெப்பு வச்சுட்டு இந்த ஸ்டெப் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்டெப் போவோமா? வாங்க அடுத்த ஸ்டெப் போவோம். இப்படி போட்டு முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்குறீங்களா? ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தப்புங்க பாருங்கள், இப்படி தான் இருப்பீங்க. பின்னாடி திரும்பி அடுத்து இப்படி இந்த ஸ்டெப்பு, இந்த பொசிஷன் பாருங்கள். நேராக இருக்கும்போது இந்த கால் இந்த பக்கம் போகணும், இந்த கால் இப்படி போகணும், இப்படி இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் செட் வச்சுக்கிட்டீங்களா? இப்படி பாருங்க, இந்த இப்படி இருக்கணும். அதிலே இப்படி வச்சுக்க ஜம்ப் பண்ணி வைங்க. இப்படி பொசிஷன் பாடி லாங்குவேஜ் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டெப் போவாங்க. வச்சுக்கிட்டு இப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டெப்பு இப்படி நேராக வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அடுத்து இப்படி நேராக வாங்க. நேராக வந்துட்டு உங்கள் லெஃப்ட் சைடு காலை இப்படி உதறிட்டு அடுத்து ரைட் சைடு காலை உதருங்க. நல்லா மைண்டில் செட் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீடாக போட்டு பார்ப்போமா? வாங்க எனர்ஜியோட போட்டு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டெப் போமா? இப்படி தூக்கி வச்சுருக்கீங்களா? இப்படி பேக்கில் வைங்க. நல்லா மைண்டில் செட் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதாவது 1 2 3 4 5 6 7 8. அடுத்த ஸ்டெப்பு இப்படி நேராக வாங்க. நல்லா பார்த்துங்க. வந்து உங்கள் காலை வந்து இப்படி புஷ் பண்ணுங்கள். இப்படி நேராக வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மைண்டில் செட் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி கிராஸ் வந்துருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இருந்துச்சுல? வாங்க அடுத்த ஸ்டெப் போவோம். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இப்படி நேரம் வந்தாச்சு. நேரம் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்களா? இப்படி ஜம்ப் பண்ணுங்கள். பாருங்கள், உங்கள் லெஃப்ட் சைடு கை இப்படி வைங்க. தான் இவ்வளோதான், ஜம்பிங் தான், சின்ன ஜம்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மைண்டில் செட் பண்ணிக்க, சின்ன ஜம்பிங் தான், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு தவங்க இந்த ராகவரான் சார் போட்ட ஸ்டெப் வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து ஜம்பிங் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால் மைண்டில் செட் வச்சுக்கிங்கன்னா எந்தெந்த இடத்துல ஜம்ப் பண்ண சொல்கிறோன்னா அந்தந்த இடத்துல ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்படி இந்த ஜம்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க 1 2 3
4 5 6 7 8 9 10. ஓகே, அடுத்த ஸ்டெப்புமா வாங்க அடுத்த ஸ்டெப் போவோம். அடுத்த ஸ்டெப் வந்து உங்கள் லெஃப்ட் சைடு ஒரு ஆளை கூப்பிடுங்க. அப்படி கூப்பிடுங்க. ட்ராவல் அரசு இப்படி தான் போட்டிருப்பாரு, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்படி கூப்பிட்டு இப்படி மேலே கை வைங்க. ஏன்னா ஒருத்தர் வருவார், இப்படி மேலே கை வச்சுட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு கால் எல்லாம் ஒரே மாரி ரொட்டேட் ஆகணும். உங்கள் கால் 2 காலும் இப்படி ஒரே மாரி இப்படி இப்படி போகணும். அதே 4 டைம்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பில் எல்லாரும் இந்த டான்ஸ்லேயே ஃபுல்லாக வந்து 4 டைம்ஸ் தான் நிறையா வாட்டி வரும். நல்லா மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 டைம்ஸ் தான் எல்லா ஸ்டெப்பும் நிறையா ஸ்டெப்பு வரும். பாருங்கள், இப்படி வச்சுட்டு 1 2 3 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆளை கூப்பிட்டு மேலே கை வச்சுட்டு 1 2 3 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டெப்புமா வாங்க அடுத்த ஸ்டெப் போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டெப்புமா அதாவது 1 2 3 ஃபஸ்ட்டு இருந்து போட்டு பார்ப்போம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. கூப்பிட்டு 11 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டெப்புமா வாங்க அடுத்த ஸ்டெப் போவோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் வந்து பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டீங்க. இப்படி பண்ணிவிட்டு 4 வட்டம் பண்ணிவிட்டு பாருங்கள், அடுத்த வட்டம் லெஃப்ட் சைடு போகணும். லெஃப்ட் சைடு வந்து இப்படி காலை உதறிக்கிட்டு இப்படி டெட்டு உதறிக்கிட்டு இப்படி நகருங்க. உதறிக்கிட்டு இப்படி நகருங்க. அதுவும் 4 டைம்ஸ் பண்ணுங்கள். 1 2 3 4. கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 4. ஓகே, இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு 1 2 3 4 1 2 3 4. இப்படி பண்ணிட்டீங்களா? வாங்க நல்லா செஞ்சு வைப்போம். ஒரு நாள் கூப்பிட்டு 1 2 3 4 1 2 3 4. அடுத்த ஸ்டெப் போகுமா? அடுத்த ஸ்டெப் வந்து இப்படி ஜம்பிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல ஜம்பிங் வந்து நிறையா வரும். அது 2வது ஜம்ப். இது இப்படி 2வது ஜம்பிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வந்து போட்டு பார்ப்போமா? 1 2 போட்டு பார்ப்போம். வாங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸ்டெப் வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு 11 12 13. ஜம்ப் வந்து 13. ஓகே, அடுத்த ஸ்டெப்புமா வாங்க அடுத்த ஸ்டெப் போவோம். இப்படி ஜம்ப் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு. அடுத்து அந்த வீடியோவில் வந்து ஒருத்தர் ஒடி வருவார். ஒடி வந்து என்ன பண்ணுவோம்னா பரதநாட்டியம் ஸ்டெப்பு லைட்டாக வரும். பாருங்கள், உங்கள் கையை இப்படியோ அல்ல இப்படியோ கையை எப்படியாவது இப்படி வைங்க. வச்சுட்டு அந்த டான்ஸ் வந்து ஸ்பீடு வந்து தெரியாது அவ்வளோவா, அதனால் டக்குன்னு முடிச்சிருவோம். பாருங்கள், இப்படி பண்ணுங்கள். உங்கள் ரைட் சைடு கால் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுங்கள். உங்கள் இப்படி கை இந்த பக்கம் போகணும், இப்படி போகணும். இப்படி பண்ணிவிட்டு கையை முன்னாடி இப்படி உதருங்க. இப்படி வச்சுட்டு கையை முன்னாடி உதறிட்டு இப்படி பெல்ட்டு மேலே வச்சுட்டு இப்படி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு உதறிட்டு இப்படி. ஓகே, இது ஸ்பீடாக பண்ணி பார்த்தா அழகாக தெரியும். என்னடா உதற சொல்கிறேன், இது என்னடா இது ஸ்டெப்பா? ஆமாங்க, இதுதான் ஸ்டெப்பு. இப்போ நான் ஸ்பீடாக பண்ணி காட்டுவா? வாங்க ஸ்பீடாக பண்ணுறேன். ஓகே, ஸ்டைலாக இருந்துச்சுல? வாங்க அடுத்த ஸ்டெப் போவோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்குறீங்களா? அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதாவது 1 2 3 சாரி 1 2 3 சொல்லி மறந்துடல. ஃபஸ்ட்டு இருந்து போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 30. ஓகே, 40 50 60. ஓகே, அதாவது அடுத்த ஸ்டெப் கவுண்ட் வந்து அதிகமாக போனேன். ஏன்னா ஸ்டெப்னு அதிகம் இல்லை, அதெல்லாம் கவுண்ட் வந்து அதிகமாக போகுது. அடுத்த நம்பர் சொல்ல மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவுண்ட் பண்ண மாட்டேன். அடுத்த ஸ்டெப் வாங்க அடுத்த ஸ்டெப் போவோம். இப்படி பண்ணி முடிச்சுட்டு இப்படி உதறிட்டு இப்படி பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் என்ன பார்ப்போமா? அடுத்த ஸ்டெப் வந்து அதே வந்து 4 டைம்ஸ். என்ன எப்படின்னா, அதாவது லாரன்ஸ் வந்து வீடியோவில் வந்து ஒரு பொண்ணை வந்து தள்ளி விடுவார். தள்ளி விட்டு அடுத்த ஸ்டெப்பு போவார். அதனால் அது 4வது. இதுலேருந்து 4 விட்டு கணக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு கால் ரைட் கால் எடுத்து வைக்கும் போது ஒரு சுற்று, 2ஆம் கால் எடுத்து வைக்கும் போது ஒரு சுற்று, 3ஆம் கால் எடுத்து வைக்கும் போது ஒரு சுற்று, 4ஆம் கால் எடுத்து வைக்கும் போது ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போது ஒரு சுற்றுனேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3ஆவது சுற்றல் இருக்கும்போது நல்லா மைண்டில் செட் வச்சுக்கோங்க. 3ஆவது சுற்றுல உங்கள் பாடி நேரம் வந்துடணும். நேரம் வந்துருச்சு, தள்ளி விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 விடம் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் வந்து போட்டு பார்ப்போமா? கவுண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், அதில் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கிராஸ் பண்ணிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டெப்பு இப்படி இந்த பொசிஷன் வந்துருந்தேன். அதாவது நீங்கள் இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு புஷ் பண்ணி இந்த பக்கம் திரும்பி இருந்தேன். நல்லா மெயினில் ஸ்டெப் வச்சுக்கோங்க. தள்ளி விட்டு புஷ் பண்ணி இந்த பக்கம் திரும்பி இருந்தேன். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், உங்கள் பேக்கில் அப்படி கை வச்சுக்கோங்க. இப்படி குனிஞ்சு இப்படி நல்லா குனிஞ்சுக்குங்க. ஒருத்தர் நெஞ்சு உங்கள் தலையை நெஞ்சு மேலே வைக்கிற மாரி இப்படி வச்சு குளிச்சுங்க. காலை பாருங்கள், காலை பாருங்கள். பாருங்கள், சும்மா ஒரு சின்ன வாக்கிங்.
கரெக்டாக இப்படி வைக்க போகிறீங்க. இது இறக்கும் போது இது தூக்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து முன்னாடி நின்றுக்கிறவரை ஒரு முன்னாடி இருக்கிற தள்ளி விட்டு முன்னாடி நெஞ்சு மேலே வச்சோம்னா முன்னாடி இருக்கிற தள்ளி விட்டு இப்படி ஜம்ப் பண்ணி இல்லைங்க. ஜம்பிங்கு மறந்துடாதீங்க, ஜம்பிங் நிறைய வரும்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தள்ளி விட்டு ஒரு ஜம்பிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சுட்டு போமா வாங்க, அடிச்சுட்டு போவோம். தள்ளி விட்டு பாருங்கள், காலை பாருங்கள், கால் மூவ்மெண்ட்டை சும்மா அப்படி தூக்கி இப்படி வைக்க போகிறேன். வச்சுவிட்டு பாருங்கள், கையை பாருங்கள் பாருங்கள், உங்களை காமிங்க, இப்படி காமிங்க. மூணாவதோட வரமோ சார், ஃபஸ்ட்டு லெஃப்ட் கையில் ஆரம்பிக்கணும், மைண்டில் செட் வச்சுக்கோங்க. லெஃப்ட் கையில் ஆரம்பிச்சிருந்தேன். மூணாவதோட வரமோ சார், உங்களுக்கு கை வந்து கிளாஸ் கண்ணாடி கண்ணாடி லாவன்ஸ் சார் கண்ணாடி போட்டிருப்பாரு. கண்ணாடியில் கை வச்சுட்டு அப்படி பேக்கில் கொண்டு போங்க. நல்லா பேக்கில் வரைக்கும் கொண்டு போகணும். கையை வச்சுட்டு இப்படி பேக்கில் கொண்டு போங்க. 4 தடவை பண்ணணும். அதை நான் சொல்லியிருக்கேன்ல, எல்லாமே 4 தடவை வரணும்ட்டு. எல்லாமே இல்லை, சில ஸ்டெப்பில் 4 தடவை வரும். அதனால 4 தடவை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டெப் போமா வாங்க, ஃபஸ்ட்டு இது போட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப் முடிச்சிருக்கு. அடுத்த ஸ்டெப் போமா வாங்க, அடுத்த ஸ்டெப் போவோம். அடுத்த ஸ்டெப் வந்து பாருங்கள், உங்கள் ரைட் சைடு காலை பாருங்கள், இப்படி வரணும், இப்படி வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வந்துட்டு இந்த காலை இப்படி ஓதணும் பாருங்கள். இப்படி சுற்றி வந்துட்டு இந்த காலை இப்படி ஓதரணும். அதாவது ஒரு கால் தான் கீழே இருக்கணும், அடுத்த கால் லேண்ட் ஆகும்போது அடுத்த கால் தூக்கிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இது 4 டைம்ஸ் பண்ணுங்க. 4 டைம்ஸ் வரும்னு சொல்லி 4 டைம்ஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்த பொசிஷன் இப்படி நின்றுப்பீங்க. அடுத்து ஒரு கிளாப் பண்ணுங்க. இது ஒரு பாடி லாங்குவேஜ். டான்ஸில் வந்து பாடி லாங்குவேஜ் நிறையா இருக்குன்னு சொல்லிங்க, இது ஒரு பாடி லாங்குவேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கை தட்டிட்டு அடிச்சு பண்ணுன்னு கேட்குறீங்களா பாருங்க. சும்மா ஒரு ஆள் மிரட்டுற மாரி அது ஸ்டைலாக அதில் உங்கள் கையை வந்து வாயில் வச்சுக்கிட்டு விசில் அடிக்கிற மாரி. இந்த சவுண்டு வந்து விசில் அடிக்கிற மாரி தான் இருக்கும் பாருங்கள். 4 தடவை, அதாவது 4 தடவை மறந்துடாதீங்க, 4 தடவை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மைண்டில் செட் வச்சுக்கோங்க. 4 தடவை நிறைய ஸ்டெப் 4 தடவை வரேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, 1 2 3 4. இது பார்த்தீங்கன்னா அதாவது இப்படி பண்ணுங்க. அதாவது உங்கள் லெஃப்ட் சைடு கால் இப்படி போகணும் பாருங்கள், உங்கள் லெஃப்ட் சைடு கால் இப்படி போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இது 4 டைம்ஸ், இதுவும் 4 டைம்ஸ் தான். இந்த ஸ்டெப்பில் நிறைய 4 டைம்ஸ் வரும்னு சொன்னேன். அதேமாரி இது 4 டைம்ஸ் தான் பண்ணணும் பாருங்கள். இது 4 டைம்ஸ் பண்ணுவோம். 1 2 3 4. இது முடிச்சுட்டு நீங்கள் இந்த ரைட் சைடு தான் பண்ணுறீங்க, அடுத்து லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். 1 2 3 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 டைம்ஸ் பண்ணணும். நல்லா மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நேரம் வந்தாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு உங்கள் கையை பாருங்கள், கையை இப்படி வச்சுட்டு இந்த கையை லெஃப்ட் சைடு கையை ரைட் சைடு மேலே கை மேலே இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு இப்படி வைங்க. வச்சுட்டு பாருங்கள், இப்படி கீழே இறங்குங்க பாருங்கள். சும்மா சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இப்படி போங்க. அடுத்த மூவ்மெண்ட்டு இப்படி மேலே, இந்த சின்ன மூவ்மெண்ட் கீழே கொடுத்துட்டு அடுத்த மூவ்மெண்ட் இப்படி மேலே. ஓகே, ஃபஸ்ட் இந்த போட்டு பார்ப்போமா வாங்க, ஸ்லோ மோஷன் ஃபஸ்ட் இந்த போட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்று இருக்குது. அடுத்த ஸ்டெப் போமா வாங்க, அடுத்த ஸ்டெப் போவோம். அடுத்த ஸ்டெப்பு இப்படி சைடாக நிற்க போகிறீங்க. இந்த 2 கால் இப்படி இந்த இப்படி ஆட்டுங்க. அடுத்து அவங்க ஜம்ப் பண்ணுங்க. 2 டைம்ஸ் பண்ணுங்க. அதை இது வந்து 2 டைம்ஸ் தான். இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணுங்கள் பாருங்க. இப்படி எல்லாம் உதறிட்டு அது ஜம்ப் பண்ணி இப்படி 2 டைம்ஸு இப்படி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு இந்தா இப்படி கையை இப்படி கொண்டு போங்க. இப்படி கொண்டு இது இப்போ இருக்கணும், இது இப்போ இருக்கணும். இந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சும்மா பாட்டில் சும்மா இப்படி வளைஞ்சு வளையிற மாரி சும்மா இப்படி மெதுவாக பண்ணாலே போதும். அதே கொஞ்சம் வளையிற மாரி பண்ணுங்கள். நல்லா மைனஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டெப் போமா வாங்க, அடுத்த ஸ்டெப் போவோம். அடுத்த ஸ்டெப் வந்து பாருங்கள், இந்த ஸ்டெப்பு அதாவது இந்த டான்ஸ் வந்து ஜம்பிங் அதிகமாக வருண்டேன். அதேமாரி இப்படி பண்ணிவிட்டு இப்படி திரும்பி இப்படி ஜம்ப் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு இப்படி திரும்பி இப்படி ஜம்ப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி உதறிட்டு, ஓகே இது வந்து நான் ஏர் வால்க்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறவங்க மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இந்த ஸ்டெப். ஆனால் இதை வந்து என்னடா போட மாட்டேன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக போடுறேன், வாங்க ஜூமிங்க வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப் எப்படின்டா பாருங்கள். ஒரு கால் வந்து இப்படி ஏரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஃபுல்லாக கீழே கால் ஃபுல்லாக ஊண்டாமல் இப்படி தூக்கி நகட்டி பார்த்துக்குங்க. பாருங்கள், ஒரு கால் கீழே இறங்கி போகும்போது இன்னொரு கால் தூக்கிடணும். உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஃப்ரெண்ட்ஸ், கால் மூவ்மெண்ட் பார்த்தீங்க. அடுத்த மூவ்மெண்ட் என்ன கேட்குறீங்களா? அடுத்த மூவ்மெண்ட் வந்து பாருங்கள், இப்படி பண்ணுங்கள். இப்படி நின்றுட்டு அடுத்து 1 2 3 4, அதாவது 1 இந்த கால் இந்த கையும் 1 2 3 ways 2 3 4. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் 2 பண்ண, பேக்கில் 2. 1 2 3 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்பு. அடுத்து இந்த ஸ்டெப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ 4 டைம்ஸாக வருது. அதேமா 1 2 3 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டெப் போமா, வாங்க அடுத்த ஸ்டெப் போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோ மோஷனில் போட்டு காமிக்கிறேன், வாங்க ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன் வாங்க. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். அடுத்த ஸ்டெப் வந்து உங்கள் கை வந்து தான் இப்படி பண்ணுங்கள். கையும் கால் ஒரே மாதிரி வரணும். இப்படி இருந்தால் டம்ம உருளைக்கு டம்ம உருளை டம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கை இப்படி வரணும். ஓகே, இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணுங்கள். இப்படி பண்ணுங்கள். நல்லா மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு தவிட்டு இந்த இதை முடிச்சுட்டு இப்படி திரும்புங்க. அடுத்து உங்கள் கை இப்படி வரணும். நல்லா மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வரணும். இப்படி பண்ணிட்டு இப்படி கை வைங்க. இப்படி வரணும். கை 2 கை ஒரே, அந்த காலும் கை ஒரே மாதிரி வரணும். இப்படி வச்சுட்டு இப்படி வைங்க. இப்படி வைங்க. அப்படி நில்லுங்க. ஸ்டாப் பண்ணி ஃபர்ஸ்ட் பாடி லாங்குவேஜ் பாருங்கள். இப்படி ஸ்டாப் பண்ணி நில்லுங்க. அடுத்து இப்படி நில்லுங்க. இப்படி இன்னும் உதருங்க அப்படி லைட்டாக. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்லோ மோஷன் போட்டு காமிக்கிறேன் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஸ்டெப் பண்ணிருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்ன கேட்குறீங்க? அடுத்த ஸ்டெப் வந்து உங்கள் கை இப்படி மூணு வைங்க. இப்படி 3 வேலை நீட்டிக்கிட்டு இப்படி பண்ணுங்க. இந்தா இப்படி பண்ணிட்டு இப்படி இழுங்க. உங்கள் கையும் இழுக்கும் போதும் உங்கள் காலுக்கு அப்படியே ஒரே மாதிரி வரணும். இந்தா பாருங்கள், ஃபஸ்ட்டு ரைட் சைடுலேருந்து ஆரம்பிக்கணும். அடுத்து லெஃப்ட் சைடு. கால் உங்கள் கை போகும்போது காலும் போகணும், வரும்போது காலோட கை சேர்ந்து வரணும். பாருங்கள், இப்படி செஞ்சாச்சு. கீழே செஞ்சாச்சு. அடுத்து மேலே ரைட் சைடு. ஓகே பாருங்கள். ஓகே, முடிஞ்சு பாருங்கள். 1 2 3. அடுத்து உங்கள் கை இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். கை இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் திரும்புங்க. இடுப்பு கைங்க இப்படி பையை வந்து 8 போடுங்க. கையில் இப்படி 8 போடுங்க. ஓகே, கீழே ஆரம்பிங்க 8. இப்படி கீழே முடிச்சுட்டு 8 ஃபினிஷ் பண்ணுங்கள். கை இப்படி ஒன்றா தான் கொண்டு போனோம். கையை 8 போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். அதாவது இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு
கையை எட்டு போட்டு இப்படி வைங்க பாருங்க, அப்படி இறங்குங்க இப்படி. ஓகே பாருங்க, வீடியோவில் வந்து ஒரு கேர்ள் இந்த மாதிரி நிற்பாங்க, ஒரு பொண்ணு நிற்பாங்க, இப்படி கேள கையை வச்சுட்டு இப்படி இறக்குங்க, அப்படி பேக்கில் வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப் முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன் வாங்க. ஸ்லோவாக போட்டு காமிக்க ஃபஸ்ட்டு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப் முடிஞ்சு.